ஸோ ஹாய் நண்பா, மார்வல் ஸ்டூடியோஸ் அடுத்தது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோஸ்ட் ரைடர், அதாவது நம்ம 90s நெருப்பு கால பைரவன் திரும்பி உயிர் தெளிந்து விட்டான். ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஒரு ஹாலிவுட் படம் நடித்தார்ல ரோசோ பிரதர்ஸ் கூட, த கிரே மேன். அதில் ஹீரோ அந்த ரியான் கூஸ்லிங் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாப்புல. ஸோ நேற்று தான் இது மார்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நியூஸ் முன்னாடி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இருந்தாலும் நேற்று கன்ஃபர்மேஷன் மார்வலே அனௌன்ஸ் பண்ணால கன்ஃபார்ம். ஸோ பிளாக் பேந்தர் 3 வரப்போகுது. நம்ம டிச்சாலா கேரக்டரில் டேவிட் ஜான்சன் ஒரு ஆக்டரை நடிக்க வைக்க போகிறாங்க. டிசம்பர் 13, 2028 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது தமிழ் டப்பிங்கில் வந்த படம் பார்த்திங்கன்னா ஏலியன் ரொமியூலஸ், அந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு. ஸோ தலைவன் நடித்தது 4-5 படம் தான். பிளாக் பேந்தர் 3 டிச்சாலா ஹீரோவாக நடிக்கிறாப்புல. ஸோ என் தலைவர் ராக் 2024 ரெட் ஒன்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் மூவியாக வந்து ஃப்ளாப் ஆன படம் தான். ஸோ அதுக்கப்புறம் 1 இயர் கேப்பு. இப்போது ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்டு ட்ரெய்லர் வரப்போகுது தமிழில். ஸோ லாஸ்ட் 2 பார்ட் எடுத்த ஜுமான்ஜி டேரக்டரே தான் இந்த படத்தை எடுக்க போகிறாப்புல. மாடர்ன் டேயில் வந்த அதே ஃபிலிம் தான். ஸோ ரெட் ஒன் எடுத்த டேரக்டரும் இதே டேரக்டர் தான், ஃப்ளாப் ஆனது. எப்படியோ ஜுமான்ஜி மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணனால தான் இப்போ அடுத்த பாட்டை எடுத்திருக்காங்க. ஸோ ஜுமான்ஜியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் தான் ஒரு சென்டிமெண்ட்டான ரிலீஸ் டேட்டு, அதை மாற்ற மாட்டாங்க. டிசம்பர் 25, 2026 ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் ட்ரெய்லர் சீக்கிரமாக வரப்போகுது. சோனி தான் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிவிக்க விட போகுது. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா கேல் கெடட் நடித்த, அதாவது ஒண்டர் உமன் ஹீரோயின் நடித்த அடுத்த படம் அமேசானில் வரப்போகுது, த ரன்னர். தமிழ் ட்ரெய்லரும் வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு தமிழ் ட்ரெய்லரும். இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு இந்த ஈகிள் ஐங் படத்தோட ஞாபகம் தான் வருது. ஃப்யூச்சர் ஏஐ அது சொல்கிறதெல்லாம் ஹீரோ பண்ணணும், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதில் அவனோட பையனை கடத்தி வச்சுட்டு யாரோ ஒருத்தங்க ஹீரோயினை கமெண்ட் பண்ணுறாங்க, செய்யலைன்னா பையனை கொன்றுவாங்க. படத்தோட ஸ்டோரி. ஸோ படம் தமிழ் ட்ரெய்லர் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. செப்டம்பர் 2 அன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா கொரியன் படம் 2025 வந்த கோஸ்ட் ட்ரெயின் ஒரு படம் தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. இதே மாதிரி நிறைய கொரியன் நல்ல நல்ல மூவி தமிழ் டப்பிங்கில் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஏன்னா யூடியூப்பில் ஃபுல் படத்தை எல்லாருமே சொல்லலாம், நகைச்சுவையாக சொல்லி பார்க்குறது வேறு. நம்மளாக தமிழ் டப்பிங்கில் இருக்கிற படத்தை பார்த்து ஃபீல் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் வேறு. அதில் அந்த ஃபீல் எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, நல்லா கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்மளே பார்க்கலாம். அதுதான் உண்மை. ஸோ என் தலைவன் ஜானி டெப் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன், ஹாலிவுட் ஃபேன் இல்லாதவங்களுக்கு கூட பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் படம் எல்லாமே பார்த்தா பிடிச்சி போயிடும். ஸோ 2018 ஃபென்டாஸ்டிக் பீட்ஸ் தான் தமிழ் டப்பிங்கில் வந்த படம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் அவர் லைஃப்பில், ஒய்ஃப் டிவோர்ஸ், அதை மேனேஜ் பண்ணிவிட்டு கடந்து வந்து இப்போ ஃபிலிமில் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. எபினேசர்னு ஒரு படத்தில் மறுபடியும் இப்போது வந்திருக்காப்புல. ஸோ ட்ரெய்லர் நேற்று தான் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே விட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் நடிச்சிருக்காப்புல. ஸோ இதுதான் அவரோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர். ஜானி டெப் கிறிஸ்மஸ் டார்க் ஃபண்டாஸ்டிக் மூவி எப்படியும் நவம்பர் 13 ரிலீஸ் ஆகுது, பேரமௌண்ட் பிக்சர்ஸ். ட்ரெய்லர் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா ஹாலிவுட் அப்டேட்ஸ். தமிழ் டப்பிங் மூவிஸ் நிறையா வந்திருக்கு. அப்புறம் தமிழ் எம்வி டோரன் லிங்க் மாறி இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன்.